இருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்து அப்படி என்ன பெரிய மாறுதல் வரப்போகுது, அப்படி என்ன மாற்றத்தை கொண்டு வர போறாங்க அப்படின்னு எல்லாருமே யோசிச்சாங்க. இவ்வளவு நாள் இருந்த முதலமைச்சர்கள்ல யாராவது என்ன பண்றாங்க, என்ன பேசுறாங்கன்னு பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும்னு யாராவது ஆசைப்பட்டிருப்போமா? ஆனா இப்ப இருக்க தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு அலுவலகத்துக்கு வர மாதிரி வராரு. ஆபீஸ் டைம் காலையில 9:55க்கு வராரு, 4 மணிக்கு போறாரு, மதிய சாப்பாடு எடுத்துட்டு வந்து சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பெருமிதத்தோட ஆச்சரியமா பார்த்து பேசிட்டு இருக்கோம். இதுவே ஒரு பெரிய மாறுதல் தான். அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பொதுமக்களாகிய நம்ம எல்லாருமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம், கவனிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதுவே ஒரு பெரிய மாற்றமா நினைக்கிறேன். சட்டமன்ற பேரவைனா என்ன, சட்டமன்றத்துல என்ன பேசுவாங்க, யார் யார் இருப்பாங்க, என்ன பேசுவாங்க, எம்எல்ஏக்கள்னா யாரு, அரசியல்னா என்ன, அரசியல்வாதினா யாரு, அங்க என்ன பேசுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு பேச வச்சிருக்கிறாங்க, தெரிஞ்சுக்க வச்சிருக்காங்க, கேள்வி கேட்க வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டுல இருக்க சின்ன சின்ன பசங்க கூட இப்ப கேள்வி கேட்கறாங்க. அங்க என்ன பேசுவாங்க, எம்எல்ஏனா யாரு, சட்டப்பேரவைனா என்ன, சட்டமன்றத்துல என்ன பேசுவாங்க அப்படின்றது. இந்த மாதிரி ஒரு ஆர்வத்தை, ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண பெருமை தமிழக வெற்றி கழக தலைவருக்கு மட்டும்தான் இருக்கு. இது வந்து இன்னைக்கு இருக்க ஒரு சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு அரசியலை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை உண்டு பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்வம் வந்து நம்ம சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமா நான் நினைக்கிறேன். சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு அரசியலை தெரிஞ்சுக்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். இது வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கான ஒரு வழின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மாறுதல் வந்து கண்டிப்பா தமிழ்நாடு முதலமைச்சரால மட்டும்தான் நடந்திருக்கு. இனியும் தமிழ்நாடு ஒரு நல்ல நிலைமைக்கு போகும், தமிழக மக்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வாரு அப்படின்னு நம்புறேன்.